பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குட் ஷெப்பர்ட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனல் வழியாய் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு தேவ தியானத்துக்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43 வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். ஆமென். For today's verse, let's read John chapter 11 verses 43 and 44. When he had said this, Jesus called in a loud voice, Lazarus, come out. The dead man came out, his hands and feet wrapped with strips of linen and a cloth around his face. Jesus said to them, take off the grave clothes and let him go. பிரியமான தேவ பிள்ளைகளே, Beloved children of God, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், we see in this word of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி கூறுகிறார். the Lord Jesus Christ says, மரித்த லாசருவை கண்டு, he looks at Lazarus who was dead. லாசருவே நீ எழுந்து வா வெளியே. Lazarus, get up and come out. இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord Jesus Christ is looking at you. நீ ஒருவேளை மரண படுக்கையில படுத்திருக்கலாம். You may be in your deathbed. ஒருவேளை நீ எந்த சூழ்நிலையில நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, You may be bound in your own situation. ஒருவேளை நீ பயத்துல நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி, You may be bound in fear. நீ எந்த நிலையில் இருந்தாலும் Whatever may be your situation, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், the Lord Jesus Christ says, எழுந்து வெளியே வா. get up and come out. அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போமானால், If we see following that, அந்த லாசரு எழுந்து அமர்ந்து பார்க்கிறான். Lazarus tries to stand, பட் அவனுடைய கரங்களை கட்டப்பட்டிருக்குது. but his whole body has been wrapped with strips of linen. மறுபடியுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், Again, the Lord Jesus says, அவனுடைய கட்டுகளை அவிர்த்து விடுங்கள் என்று சொன்னார். he said, free him from his bonds. ஸோ ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, So, beloved children of God, இன்றைக்கு நீ எந்த கட்டுகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, today whatever bonds you may be bound under, ஒருவேளை கோமாவில் நீ ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாலும் சரி, even if you are in a coma in a hospital, நீ ஒருவேளை கொரோனாவில் படுத்திருந்தாலும் சரி, even if you are a corona patient, நீ ஒருவேளை பயத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, even if you are bound by your own fear, பிசாசு உன்னை எந்த பயத்தில் உன்னை பதித்து வைத்திருந்தாலும் சரி, even if the devil had bound you in any kind of fear, கர்த்தர் இப்பொழுது உன் கட்டுகளை அறுக்க போறார். the Lord Jesus Christ is going to unbind you today. கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். The Lord Jesus Christ is going to completely heal you. கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். The Lord Jesus Christ is going to heal you. கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்காகவே, The Lord Jesus Christ, in order to lift you up, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே, in order to bless you, அவர் பரத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். he left heaven and came to அந்த earth. சிலுவையில் அவர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். He died on the cross and rose up again on the third day. அந்த இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். In the name of the same Jesus Christ, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லுகிறேன். in the name of the Lord Jesus Christ, I command you to stand up and பிரியமான walk. தேவ பிள்ளைகளே, Beloved children of நீ God, கலங்காதிருங்கள். do not be dismayed. யாரும் உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? You may be in a situation where no one is coming to help you. கண்ணீரோடு இன்றைக்கு ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? You may be in tears. இயேசு உன்னை நேசிக்கிறார். Lord Jesus Christ loves இயேசு you. உனக்காக தான் அந்த சிலுவையில் மரித்தார். The Lord Jesus Christ died for you on the cross. இயேசு உனக்காக தான் அந்த சிலுவையில் காயங்களை பட்டார். The Lord Jesus Christ suffered so many wounds on the cross இப்பொழுது just for உனக்காக you. நான் ஜெபம் பண்ண போகிறேன். Now I am going to pray for you. கர்த்தர் உன் கட்டுகளை அறுக்க போகிறார். Lord Jesus Christ is going to எங்களை unbind you. நேசிக்கும் பரலோக பிதாவே,
Heavenly Father who loves us so இந்த much. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for your children who are hearing this prayer. இயேசப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். Lord Jesus, touch your children and heal ஒருவேளை them. ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல படுத்திருக்கலாம். They may be in a coma in a hospital. ஒருவேளை கொரோனாவில் இருக்கலாம். They may be affected by corona. இப்பொழுது நம்முடைய குணமாக்குகிற வல்லமை அவர்களை தொடுவதாக. Right now, may your healing power touch them. இயேசுவின் நாமத்தில் In the name of the Lord Jesus ஒரு Christ, அற்புதம் உண்டாகட்டும் இப்பொழுது. let there be a miracle right now. இயேசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைவு கூர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for remembering your children. ஆண்டவரே, லோ பிபியால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது. Lord Jesus, we pray to you for patients of low blood pressure. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் எழுந்து நடக்கட்டும். Right now, let them stand up and walk. இந்த லோ பிபி நீர் சுகமாக்க வேண்டியமா ஜெபிக்கிறேன். We pray that you heal this low blood pressure. இதோ வீட்டில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். Lord, touch and heal those who are sitting in their house and hearing this word of God. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியே சுகமாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you so much for healing your children. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray, Father God. ஆமென். Amen. ஆமென். Amen. Amen. சரி.